வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான சீஸ் கார்ன் நகட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். சீஸ் கார்ன் நகட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஹாட் பாயிலிங் வாட்டரில் போட்டு குறைந்தது 20லிருந்து 25 நிமிடம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு தோல் நீக்கி வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்க பொட்டேட்டோஸில் 1/2 கப் அளவு துருவிய ப்ராசஸ் சீஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு மொசரல்லா சீஸும் சேர்த்துக்கலாம். இந்த மொசரல்லா சீஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு காரத்துக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மொசரெல்லா மற்றும் ப்ராசஸ்ட் சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இதில் 1/2 கப் அளவு பாயில்டு கார்னும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு மறுபடியும் இந்த மசாலாவும் காணும் ஒரு முறை நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் மறுபடியும் மேஷர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்ன் மேஷ் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கையை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கை நக்கெட் ஷேப்பில் பிடிக்கும் போது கையில் உருளைக்கிழங்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக எடுத்து இதை அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை அழகாக உருண்டை பிடித்ததன் பிறகு நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 4 சைடையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி நக்கட் ஷேப்பில் கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த அளவுக்கு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இதை அழகாக பேட்டி ஷேப்லையும் நீங்கள் செய்யலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான். நம்ம பிடிச்சு வச்சுருக்க நக்கட்டை ப்ரெட்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் மைதா பேட்டர் வச்சுருக்கேன். இதுக்கு 100 கிராம் அளவு மைதா மாவில் 250 ml அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருக்கோம். இந்த நக்கட் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இந்த மைதா மாவு பேட்டரை யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணதன் பிறகு எக்ஸஸ் மைதா மாவு பேட்டர் இல்லாத மாதிரி ஒரு முறை நல்லா உதறி விட்டு இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த நக்கட் தெரியாத அளவுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த நக்கட்ஸ் தெரியாத அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணியாச்சு. எக்ஸஸ் பிரெட் க்ரம்ஸ் இல்லாத மாதிரி ஒரு முறை இதை நல்லா உதறி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா நக்கட்டையும் இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. நக்கட்ஸை பொரிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. 1 by 1 நம்ம இந்த நக்கட்ஸை எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் குக் ஆகிடுச்சு. வெறும் மேலே மட்டும் நல்லா பொன்னிறமாக வந்தால் போதும். எல்லா பக்கமும் இந்த நக்கட்ஸ் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா நக்கட்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான நக்கட்ஸ் ரெடி.
ஒரு சூப்பரான சீஸ் கார்ன் நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷனில் உங்களுக்கு கார்ன் மட்டும் வேண்டாம், மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மேஷ்ட் பொட்டேட்டோஸுக்கு பதிலாக சிக்கன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிக்கனை ஆட் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் தான். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.